ஹலோ வியூஸ், நான் அன்பறிவு. இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2024-25 அடுத்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருந்த அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி ப்ரோக்ராம், தென் பிஜி இன்டெகிரேட் ப்ரோக்ராம், பிஜி டிப்ளமோ, சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்சஸ், இது மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் யூஜி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஏ ஃபார் டிசபிலிட்டி, ஓகேங்களா, ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இம்பேர்ட் பர்சன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அங்கே அவைலபிளாக இருக்குது. தென் வெக்கேஷனலில் ஆட்டோமொபைல் டெக்னாலஜி, லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட், தென் எம்ஓசி டெக்னாலஜிஸ், இண்டஸ்ட்ரியல் கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் அதேமாதிரி பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸில் 2 years கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் பிஜி இன்டெகிரேட் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்டெக்கில் பயோடெக்னாலஜி, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், தென் ஜியாலஜிக்கல் டெக்னாலஜி, தென் ஜியோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் வந்து 6 years கோர்ஸ், ரிமைனிங் எல்லாமே 5 years கோர்ஸ். தென் பிஏ ஹிஸ்ட்ரி அண்ட் சோஷியாலஜி 5 years கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் எம்எஸ்சியில் பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ், தென் பயோமெடிக்கல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, தென் ஜியாலஜி, தென் லைஃப் சயின்ஸ், மீடியா அண்ட் சோஷியல் கம்யூனிகேஷன்ஸ் 5 years கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் பிஜி ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எம்பிஏ, அதாவது ஃபோக் டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன்ஸ் இருக்குது. இந்த மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அவைலபிளாக இருக்குது. சோஷியல் ஒர்க் ஸ்பெஷலைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், ஹெச்ஆர்எம், தென் கிளினிக்கல் சோஷியல் ஒர்க் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் வந்து ரெகுலர் அண்ட் லேட்டரேட்டரி அவைலபிளாக இருக்குது. தென் மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. தென் எம்பிஏ ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. தென் எம்பிஏ, தென் எம்பிஏ இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், எம்பிஏ லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. தென் எம்சிஏ அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, இதில் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கோர் 2020-24 நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கோர் மூலிமா தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் எம்ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஜெண்டர் ஸ்டடீஸ், ஹெச்ஆர்எம், ஹிஸ்ட்ரி அண்ட் சோஷியாலஜி அண்ட் தமிழ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் எம்எஸ்சி ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பயோடெக்னாலஜி, மெரைன், பயோடெக்னாலஜி, என்வாயர்மெண்ட், தென் பாட்னி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, டேட்டா சயின்ஸு, environmental science and sustainability management, geology, geography, mathematics, medical physics, microbiology, marine science, physics, studies, geology. In MTech geo informatics வந்து available இருக்கு. தென் பிஜி ப்ரோக்ராம், பிஜி எக்ஸ்டென்ஷன் சென்டர் வந்து பெரம்பலூரில் இருக்குது. அங்கே எம்எஸ்சி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், மைக்ரோபயாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து அவைலபிளாக இருக்குது. தென் பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராம், தென் பிஜி சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த கோர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதில் உங்களுக்கு பிஜி அட்மிஷன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் 3 years ப்ரோக்ராம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப் டு 5th செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் வரைக்கும் டெஃபினட்டாக நீங்கள் மார்க்ஸ் வந்து இருக்கணும். அதுமாதிரி செகண்ட் இயர் போனால் நான் செமஸ்டர் பேட்டர் வரைக்கும் செகண்ட் இயர்ஸ் மார்க் ஷீட்ஸ் வந்து ப்ரொவிஷனல் இங்கே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ப்ரொவிஷனல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. தென் கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான். www.bdu.ac.in இதுதான் வெப்சைட்டு. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 250 rupees SC/ST கேண்டிடேட்டுக்கு வரும். அதே மாதிரி 500 rupees வந்து அதர் கேண்டிடேட்டுக்கு வரும். அதனால சொல்லியிருக்காங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்கிறாங்க. யூனிவர்சிட்டிக்கு எந்த அதிகாரமும் இருக்குது ரைட் டு கேன்சல் எனி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கன்சல்ட் பண்ணணும். கேண்டிடேட்ஸ் வந்து கான்டாக்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த லாஸ்ட் டேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து June 6th வந்து லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. அது இனியிலேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குது. இதுதான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பேஜ். இதில் அட்மிஷன்ஸ் பேஜில் உங்கள் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தோன்னா பாஸ்பெட்டிக்ஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. பாஸ்பெட்டிக்ஸில் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சிலபஸ் இதுமாதிரி கம்ப்ளீட் எல்லாமே டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பாஸ்பெட்டிக் கோத்ரூ பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் மேக்ஸிமம் நிறைய பிஜி ப்ரோக்ராம் இருக்குது. ஏன்னா எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. பிஜி இன்டெகிரேட் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th எலிஜிபிலிட்டி. பட் ஆனால் உங்களுக்கு பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே நீங்கள் யூஜி என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து வரும். அதனால் எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட்மிஷன்ஸ் இதில் பாருங்கள், இது அட்மிஷன்ஸ் பேஜ். உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னிலேருந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்குது. ஓகேங்களா, அட்மிஷன்ஸ் பேஜ். இதில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June 6th வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அப்ளை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே இருக்குது. தென் அதுக்கப்புறம் லாகின் யூசர்ஸ் வந்து லாகின் நீங்கள் மெயில் ஐடி இதை வச்சு உங்கள் யூசர் பாஸ்வேர்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். சரிங்களா, இதுதான்
நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நீங்கள் எதிர்பார்த்த கேண்டிடேட் நிறைய கேட்டீங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கேட்டிருக்கவங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கான அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இன்றைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. மேற்கொண்டும் உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் சம்மந்தமாக அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு தகவல் வேணும்னா கான்பாஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.